NH66 காரோடு கன்னியாகுமரி இந்த ரோட்டோட வேலையை வந்து பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து கார் ரோட்லேயே வந்து கன்னியாகுமரி போகிற ரோட்டில் அந்த ஆரம்ப பகுதி வந்து வேலை வந்து இப்போ வந்து ஏகதேசம் ஃபுல் ஆகிடுச்சு. அந்த பக்கம் இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஆகலை, அது மேக்ஸிமம் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இதுக்கு மேலே வந்து 2 பக்கமும் காங்கிரீட் வேலை போட்டுட்டாங்க. இது காங்கிரீட் மிஷின். நீங்கள் இடது பக்கம் இருக்குது இந்த பார்த்தீங்களா காங்கிரீட் போட்டிருக்காங்க. இதே மாதிரி அங்கே அந்த பக்கம் இந்த கார் ரோடு முடித்து நம்ம கன்னியாகுமரி ரோட ஆரம்ப பகுதியை வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு இன்னும் லெந்தாக இருக்கும். இங்கேருந்து இது தாமிரபரணி ரிவர் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் வேலை வந்து நேரமே முடிச்சது தான். இந்த வேலை இன்னும் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே நடக்கும். அப்புறம் இந்த இது ஃபுல்ஃபில் ஆகும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறது, அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி போகிறதெல்லாம் வந்து ஒரு 40 மினிட்ஸ் இங்கேருந்து திருவனந்தபுரம், 40 மினிட்ஸ் இங்கேருந்து கன்னியாகுமரி 2 பக்கமும் அப்படி ஈஸியாக இதாக போயிடலாம். இந்த இப்போ வந்து வண்டியில் பைக்கில் போயிட்டு ஷூட் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு கிளியராக ஷூட் பண்ணுறது, ஏன்னா சின்ன குழந்தைங்க ஷூட் பண்ணுறது அது அவங்களுக்கு அந்தளவு நாலேஜ் கிடையாது. இப்போ நமக்கும் வந்து மொபைலில் இந்த உபகரணம் கிடையாது, மொபைலில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேமராஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அதை வந்து மற்ற ஃபோட்டோ எடுக்கிற கேமரா அதே பின்னாடி எடுத்து கிளியர் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த ரோடு இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து வேலை வந்து ஒரு 80% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. வந்து அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வேலை எல்லாம் பார்க்க வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடில் மட்டும்தான் காங்கிரீட் போடணும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த டிவைடரில் பூச்செடி நடுறது, அதுக்கப்புறம் லைட்டு, இந்த மாதிரி வேலை தான் இதில் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் பொன்னப்ப நகரில் வந்து இந்த சூரியக்கோடு கிளியக்கோளை போகிற ரோடு வந்து ஒரு நாள் ஓப்பன் பண்ணி ட்ரையல் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மண்மேட்டில் தான் போயிட்டுருக்கு. இனி அந்த மண்மேட்டை எடுத்துகிட்டு இந்த சூரியக்கோடு கிளியக்கோளை ரோட்டை தான் வந்து வண்டியை விடுவாங்க. அது விட்டாச்சுங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் காங்கிரீட் வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா நம்ம இந்த காப்பி கார்டு பகுதியில் தான் வேலைகள் அதிகமாக இருக்கும். அந்த காப்பி கார்டு பகுதியில் வேலை முடியணும்னா இப்போ உடனடியெல்லாம் முடியாது. அதுக்கும் ஒரு மேபி 1 இயர்ஸ்க்கு மேலே எடுக்கும். அந்த வேலை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, கொஞ்சம் லோ ஸ்பீடில். ஆனால் இருந்தும் அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பாளையம்லாம் கொஞ்சம், ஆனால் முன்னாடி பார்த்தீங்கல்ல அந்த பாளையம்லாம் வந்து கொஞ்சம் வேலைகள் பேலன்ஸ் இருக்குது. அந்த வேலையெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகணும்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். இந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த பொன்னப்ப நகர், இது சூரியக்கோடு களியக்கோளை இந்த பாலத்தை வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி வந்து இது ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ட்ரையல் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த மண்மேடு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்குது. இந்த மண்மேடை கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த அடியில் வண்டி விட ஆரம்பிச்சிருவாங்க. வண்டி விட இல்லை, இந்த வேலையை வந்து மும்முரமாக நடக்கும். மும்முரமாக நடந்தாச்சுன்னா இங்கேருந்து நேரே அந்த தாமிரபரணி ரிவர் அதுக்கு மேல் பகுதியெல்லாம் வேலை முடிச்சிருக்கனால அதுக்கு அந்த பக்கம் காப்புக்காடு பகுதியில் போய் ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சர்வீஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த பார்த்திங்களா இந்த கீழே இறங்குறது இந்த இடம்லாம் வந்து வேலை வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் சில மாதங்கள், என்னோட கணக்குப்படி வந்து 2027 டிசம்பர் இல்லைன்னா 2028 மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் எல்லாம் வந்து ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சு இங்கே
இங்கேருந்து நம்ம காரோடு கன்னியாகுமரி வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க 2018 மார்ச்சுக்குள்ளாடி. இப்போ 2016 மார்ச் ஏப்ரல்லாம் டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்சிருக்க வேலையை வச்சு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ரொம்ப வேலை பேலன்ஸ் இருக்குது. இந்த பாலங்கள் எல்லாம் வந்து கான்க்ரீட் பண்ணி விட்டுருக்காங்க. 2 பக்கமும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அந்த ரோடோட சேர்ற இடத்துல வந்து கான்க்ரீட் பண்ணுறது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது எல்லா பாலங்கள்லேயும். அதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன போகிறதுனா வந்து நேரம் இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பண்ண வேலை தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் பண்ணிட்டு இந்த ரோட் சம்மந்தமாக வீடியோ எடுத்துருக்காங்க. பல பேர் வீடியோ எடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியும், பார்க்கும்போதே தெரியும். இது வந்து நேரமே பண்ணி முடிச்சிருக்க ரோட் தான். இந்த ரோடோட வேலை வந்து முடிய வேண்டி நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு வரும்போது இந்த ரோடை வந்து நல்லா யூடியூப்பில் வந்து இது ட்ரோன் வியூஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் நாங்கள் வந்து திரும்ப போய் பார்ப்போம். இது அவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் நாங்கள் வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் போகிறோம். அந்த இப்போ ஆள் கேரளாவில் வேலை நடந்துட்டு தான் இருக்கேன். அங்கேயே வந்து முடிஞ்ச பாடு இல்லை. அது இன்னும் பல மாதங்கள் அந்த வேலை நடந்து முடிஞ்சால் தான் முடியும். ஏன்னா இப்போ வந்து குருவாயூர் போயிருந்தப்போ இந்த ரோடை தான் வந்து யூஸ் பண்ணோம். ஐயோ ரொம்ப சிரமம். கேரளாவிலலாம் வந்து ரோடை எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு தமிழ்நாடை கம்பேர் பண்ணும். நம்ம கன்னியாகுமரி தாண்டியாச்சுன்னா நம்ம வந்து சென்னையெல்லாம் போகிறீங்கன்னா ஃபுல்லாக 4-வே ரோடு வந்து அப்படி நம்ம வந்து எந்த சிட்டிலேயும் வந்து மேஜர் சிட்டி எதையுமே என்டர் பண்ணாமல் போகிற மாதிரி இருக்கும். கேரளாவிலாம் அப்படி கிடையாது. எல்லாமே வந்து அந்தந்த சிட்டியில் வந்து என்ட்ரி ஆகி அது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை வந்து மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்து பேக்கில் ஒன்று எடுக்கணும். அங்கே கொஞ்சம் தூரம் போய் நில்லுங்க. அந்த ப்ளூ கலர் கிட்ட அது என்னெல்லாம் செஞ்சு வச்சுருங்க காட்ட. மாடல்